அகிலமெங்கும் உள்ள அன்பு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2024 ஏப்ரல் மாதத்தில் இந்த நவ கிரகங்கள் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதகமான வாய்ப்புகள் கொடுக்க போகுது, யோகங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இப்போது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மகரம்னால சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் மகர ராசி நேயர்கள். ஆனால் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆரம்ப காலத்தில் இருந்து பார்த்துட்டோம்னா எல்லா அனுபவமும், அதாவது உங்களுடைய வயது ஒரு 30 இருந்தாலும் சரி, 50 இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு ஒரு 80 வயசில் பட வேண்டிய கஷ்டங்கள், ஒரு சிரமங்கள், ஒரு பாதிப்புகள் எல்லாமே இந்த வயசில் நீங்கள் பட்டிருப்பீங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா, அதாவது இது வரைக்குமே போராடி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு நிலையில் தான் மகர ராசி நேயர்கள் இருப்பீங்க. காரணம் என்னென்னா, கடினமான உழைப்பாளிகள், விடாமுயற்சியில் இருக்குவங்க, அதே மாதிரி ஒரு லட்சியத்தை நினச்சா சாதிக்காமல் விடக்கூடாது அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட வலம் வரக்கூடிய மகர ராசியில் பிறந்த நேயர்கள் கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த நவகிரகங்கள் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவானுடைய செவ்வாய் பகவானும் உங்களுக்கு 11ஆம் அதிபதியும், அதே மாதிரி உங்களுக்கு 4ஆம் அதிபதியும் 2ஆம் இடத்தில், அதாவது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதனால நிச்சயமாக உங்களுக்கு இது ஒரு சாதகமான வாய்ப்பாக தான் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா லாபஸ்தானாதிபதி சனி பகவான், செவ்வாய் பகவான், உங்களுடைய ராசிநாதனும் 2ஆம் அதிபதியும் சனி, இந்த சேர்க்கை உங்களுக்கு ஒரு தனத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். தனம்னா எப்படி? ஆரம்ப காலத்தில் பார்த்தோம்னா வேலையில பிரச்சனை, இந்த ஏன்னா உங்களுக்கு ஒரு விதத்தில் பார்த்தோன்னா 7.5 சனி. அப்போது உங்களுக்கு இந்த 3 வருட காலம் எப்படி இருந்தது? 3 வருட காலில் ஒரு இடத்துல நிரந்தரமாக நின்று வேலை செய்ய முடியாது. அப்படியே ஒருத்தர் வேலை செஞ்சிட்ருக்கிறாங்கன்னா நிச்சயமாக கடமைக்கு வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லை நல்ல வேலை போயிட்டு இருந்தது, இப்போ பார்த்தோம்னா பெரிய சிக்கல் ஆகிப்போச்சு, வேலையில் பிரச்சனை ஆகிப்போச்சு, வேலையில் நமக்கு வேலையை விட்டு போகலாமா, இல்லை இந்த வேலை நமக்கு நிரந்தரமாக ஆகாத அளவுக்கு ஆயிருமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கும். அதே சமயத்தில் அந்த மாதிரி சிக்கல்கள் உங்களுக்கு தீரக்கூடிய வாய்ப்பு அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு நம்ம குறையக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய முயற்சி அப்படின்னா நாம் நடந்துக்கக்கூடிய விதம், பேசக்கூடிய வார்த்தைக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும், ஒரு மரியாதை கிடைக்கும். நமக்கு வரக்கூடிய பிரச்சனையிலே அதை நம்ம தீர்த்து வச்சுக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை மட்டும் இல்லை, அது சாதுர்த்தியமான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும். சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா 22ஆம் தேதி அந்த செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துக்கு, உங்களுடைய தைரிய ஸ்தானத்துக்கு, அதாவது வெற்றி ஸ்தானத்துக்கு, சகோதர ஸ்தானமாக 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆகும். அப்போது அந்த 3ஆம் இடத்தில் சூரிய பகவான் பெயர்ச்சியாகி 4ஆம் இடத்துக்கு போயிடும். அப்போ ராகு, சுக்கிரன், செவ்வாய் இந்த இணைவு உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த சிந்தனை அப்படின்னா நமக்கு, அதாவது ஒரு பலத்தை கொடுக்கும், மனசில் ஒரு தைரியத்தை. செவ்வாய் பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம் போகும்போது ஒரு தைரியம். அதே இடத்துல ராகு 3ஆம் இடத்தில் இருக்கிறது இயற்கையாக அது நல்லதான். சரிங்களா? அப்போது அந்த சுக்கிரன் உங்களுக்கு குறிப்பாக 10ஆம் அதிபதியும், அதே மாதிரி உங்களுக்கு அதாவது 5ஆம் அதிபதியும் 3ஆம் இடத்தில் இருப்பதனால உங்களுக்கு நிச்சயமாக தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு கவனம் எடுக்கணும். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க, ஏன்னா ஆரம்ப காலத்தில் எத்தனையோ பண்ணினேன், எதோ செஞ்சேன், எல்லாமே கைவிட்டு போயிடுச்சு, சிக்கல்கள் ஆயிடுச்சு, இன்றைக்கி பணம் பிரச்சனையில் கடன்காரன் ஆகிட்ட, எல்லாம் இருந்தும் நம்மளால் சரியான ஒரு டார்கெட் போட்டு ஒரு முயற்சிகள் எடுத்து கடினமாக நம்ம செஞ்சு முடிக்கலாம்னு நீங்கள் போராடிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் இந்த 3 வருஷத்து காலகட்டமாக இன்றைக்கி கடன்காரனானது தான் மிச்சம், கைவிட்டு போனது தான் மிச்சம், அடுத்தவங்களை நம்பி இழந்தது தான் மிச்சம் அப்படிங்கிற ஒரு நிலை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் விடிய நீங்கள் ஒரு கணக்கு போடுவீங்க. விடிஞ்சு பின்னால் பார்த்தோம்னா நாம் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்குது. திட்டங்கள் போடுவோம், செயல்படுத்த முடியாது. பணம் வர்ற மாதிரி இருக்கும், வரும்,
எதிர்பார்த்த அளவுக்கு வராது. ஆனால் வந்ததை வச்சு ஒரு கணக்கு போட்டு நம்ம செய்யலாம்னு நினச்சா நம்ம எந்த கணக்கு போடுறோமோ அதையே செய்ய முடியாது. எதிர்பாராத செலவுகள் வரும், குடும்பத்தில் தேவையில்லாத விரைய செலவுகள் வரும், தெண்ட செலவுகள் கணக்குக்கு கைக்கு எட்டி வாய்க்கு எட்டாத அளவுக்கு, அதாவது நம்ம ஆதாயமான விஷயங்கள் செய்யணும்னு நினச்சி செய்ய முடியாமல் தேவையில்லாத விரைய செலவுகள், ஒரு மருத்துவ செலவு இல்லையா, அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னாங்க, உதவின்னு நம்ம கொடுத்தோம், கடைசியில் அந்த பணம் வரல. இப்படி புரோஜனம் இல்லாமல் வீண் செலவுகள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. சில பேர் பார்த்தோம்னா இந்த மகர ராசியில் பிறந்தவங்க இன்றைக்கி ஒரு வீடு கட்டி ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்தால் கூட அதில் என்னென்னா இந்த 3 வருஷ காலத்தில் இருந்து குறிப்பாக அதுவும் இந்த ஒரு வருஷமாக எப்படி இருக்குதுன்னா எல்லாமே ஒரு நிம்மதி இழக்கிற மாதிரி. ஆச்சா, நம்ம யாருக்கு நல்லது பண்ணோமோ அவங்கக்கிட்ட நமக்கு ஒரு சிக்கல். உறவு முறை பார்த்துட்டோம்னா நம்மளை எல்லாருக்குமே நம்ம வழிகாட்டியாக இருப்போம், அடுத்தவங்களுக்கு கொடுத்துருப்போம். ஒரு கூட பிறந்த பிறப்பகளாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு நீங்கள் போய் முன்னணிப்பீங்க, நீங்களும் குடும்பத்துக்கு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி பெற்றவங்கள் முதல் கொண்டு ஒரு அக்கறை எடுத்து பார்க்கக்கூடியவங்க தான் மகர ராசியில் பிறந்தவங்க. ஆனால் இந்த உறவு முறையில் பாதிப்புக்கப்பட்டு சங்கடங்கள் ஏற்படுத்தி, அதாவது அவங்க செய்த தவறு உங்கள் மேலே பழிய போட்டு இன்றைக்கி நாம் விலகி இருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் எல்லாமே மகர ராசி நேயர்கள் நிச்சயமாக அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் அனுபவித்து என்ன இப்படி இருக்குது, உலகத்தில் நல்லவங்களுக்கு சாதகம் இல்லையா, நல்லவங்களுக்கு தான் சோதனைகளா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டிருக்கும். இதனால் நம்ம ஒரு கோயிலுக்கு போயிருப்போம், சாமி கும்பிட்டுருப்போம், வழிபாடு பண்ணியிருப்போம், இல்லை ஜாதகமே கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கும்போது இந்த டைம் போனால் நல்லாயிருக்கும், அடுத்த டயத்தில் கொஞ்சம் நமக்கு நல்ல நேரம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அந்த மாற்றங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்குற திருப்தி இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதத்தில் இருந்து, இந்த ஏப்ரல் மாதத்தில் இருந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு முயற்சிகள் எடுத்திங்கன்னா கட் அண்ட் ரைட்டை நம்ம செஞ்சு முடித்தோம், நமக்கு இந்த பிரச்சனைகள் தீர்ந்தது அப்படிங்கிற நிலை வரும். சில பேர் பார்த்தோம்னா ஒரு அரசாங்கத்துறையிலே வேலையில் இருப்பீங்க, ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். எப்படின்னா எது செய்தாலும் மற்றவங்களுக்கு ஒரு சாதகமாக ஈஸியாக முடியும், ஆனால் நமக்கு ஒரு மேல் அதிகாரினாலே ஒரு டென்ஷன் படக்கூடிய ஒரு வேலையின் வலு சுமை அதிகமாக இருக்கும். இதனால் மன உளைச்சல்கள் ஏற்படும். வீட்டுக்கு போனாலும் நிம்மதியாக இருக்க முடியல, வேலைக்கு வந்தாலும் நிம்மதியாக இல்லை, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மன அழுத்தம் குறையும். காரணம்னா 4ஆம் இடத்தில் குரு. இந்த 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால அதாவது மனபாரம் குறையும், மன வருத்தங்கள் குறையும். மற்றவங்களால் நிச்சயமாக யாராலையும் நமக்கு ஊதிரியங்கள் பட்டுட்டு இருந்தோமோ, அது உறவு முறையாக இருந்தாலும் சரி, நட்பு வட்டாரங்களாக இருந்தாலும் சரி, அவங்கள் கஷ்டங்கள் நம்மளை கஷ்டப்படுத்தினவங்கனால அவங்கள விட்டு நம்ம விலகி நம்மளுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி, அதாவது ஒரு நிம்மதியாக ஒரு சந்தோஷமாக நம்மளுடைய வேலையை நம்ம பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும். சரிங்களா? 3வது பார்த்துட்டோம்னா உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள், அதாவது யார் எப்படி இருந்தாலும் குடும்பத்தில் சில நிம்மதிகள் வேணும். ஆனால் அந்த குடும்பத்தில் எப்படி இருக்குன்னா மன உளைச்சல் அதிகமாகும். ஆச்சுங்களா? இன்றைக்கி கணவன் மனைவியே இருக்கிறோம்னா இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே கூட முதல்லலாம் ரொம்ப ஒற்றுமையாக இருந்தோம், பாசமாக இருந்தோம், பந்தமாக இருந்தோம். இன்றைக்கி பார்த்தா தேவையில்லாத பிரச்சனைகளை ஆகிப்போச்சு. இன்றைக்கி அடுத்தவங்களால சிக்கல் போச்சு. இன்றைக்கி கணவன் சொல்கிறது மனைவிக்கு பிடிக்கல, மனைவி சொல்கிறது கணவனுக்கு பிடிக்கல, இப்படி சண்டை சத்துருவமாக இருக்குது. அப்படிங்கிற பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதத்தில் இருந்து உங்களுக்கு ஏற்படும். சில பேருக்கு பார்த்தோம்னா திருமணமாகி இன்றைக்கி பிரியக்கூடிய நிலையாகி போச்சு, டைவர்ஸ் பிரச்சனை வரைக்கும் போயிருமாட்டிருக்குது. இது ஒரு போராட்டமாக இருக்குது, சேர்ந்து வாழவும் முடியல, மொத்தமாக பிரிஞ்சுட்டு அடுத்தது என்ன ஒரு வாழ்க்கைங்கிறது ஏற்பாடு பண்ணலாம்னாலும் அதுவும் முடியல. அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக ஒரு பிரிஞ்ச குடும்பம் சேரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இருப்பதனால முயற்சிகள் எடுக்கணும். அதே சமயம் சிலருக்கு பார்த்தோம்னா திருமணத்தில் தடைகள், திருமணம் பண்ண முடிய மாட்டேங்குதுங்க, தாமதமாகுது. அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஏப்ரல் இருந்து உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அது தொடர்ந்து ஏப்ரல் பிறகும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு வாய்ப்புகள் அமைகிறதுனால, அதாவது உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் தடைகள் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நிலை இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்தில் குரு பலம் அற்புதமாக இருக்குது. திருமணம் சார்ந்த விஷயங்கள் 5ஆம் இடத்துக்கு போனாலும் அற்புதமாக தான் இருக்கும். குறிப்பாக இன்னொரு விதத்தில் சொன்னோம்னா பூர்வீக சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துனால பிரச்சனை,
ஒரு வீடு வாங்கணுங்க, ஆனால் வாங்கின வீட்டில் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணலாம்னு நினைக்கிறோம், இல்லை பழைய வீடு புதுப்பிக்கலாம் பண்ணலாம்னு நினைக்கிறோம், ஆனால் அதை பண்ண முடிய மாட்டேங்குது. பணம் இருக்கிற போது செய்ய முடியல, செய்யலாம்னு நினைக்கிற போது ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை. ஒன்றும் நமக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம், இல்லையா நம்ம எதிர்பார்க்குற பணம் கைக்கு வராமல் இருக்கலாம், இல்லையா நம்ம எடுத்து வச்ச பணம் அடுத்தவங்க கிட்ட சீக்கிரிச்சு கைக்கு வரலைங்கிற அளவுக்கு இருக்கலாம், இல்லையா வந்து ஒரு அது செய்யலாம் நினைக்கிற போது ஏதாவது ஒரு தடைகள் வரலாம். ஆனால் அந்த தடைகள் நீங்கக்கூடிய முடியக்கூடிய இந்த வேல் செஞ்சு முடிக்கக்கூடிய மாதமாக இது அமையிறதுனால அந்த மாதிரி வேலைகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி எடுத்து செய்யலாம், செஞ்சால் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை. அடுத்தது பார்த்தோம்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு வேலை இருக்குது, அந்த வேலை வந்து இப்போ கொஞ்சம் சிக்கலாகி போச்சு, சரியாக வந்து வேலை மாற்றம் பண்ணலாமா, மாறுதல் பண்ணலாமா, எங்கே போனாலும் நிரந்தரமாக வந்து வேலை கிடைக்க மாட்டேங்குது, கிடைச்சாலும் நிரந்தரமாக இருக்க மாட்டேங்குது, அடிக்கடி மாற்றங்களே வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வேலை சார்ந்த விஷயத்துலையும் சில பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு அரசாங்க சார்ந்த விஷயங்களை நாம் வந்து முயற்சிகள் எடுத்தால் நமக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு பலன்கள் அமையக்கூடிய இது இருக்குது. அதே மாதிரி படிக்கிறவங்களுக்கு, குழந்தைங்க படிக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வந்து படிப்பில் வந்து கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். கடந்த காலத்தில் படிப்பில் கவனம் மறதி, படிப்போம் நல்ல மார்க் எடுத்துகிட்டு இருப்போம், கொஞ்ச நாள் இருந்து பார்த்தோன்னா மார்க் குறையிற மாதிரி இருக்குது. இப்போ வேறு எக்ஸாம் வந்துருச்சு, நம்ம சரியாக படித்து பாஸ் பண்ணிடுவோமா, நல்ல மார்க் கிடைச்சிருமா, நம்ம எதிர்பார்க்குற ஒரு காலேஜ் போகிற மாதிரி அமைஞ்சிருமா, இல்லை வந்து இல்லை அதுலேயே குறைஞ்சிருமாங்கிற ஒரு பதட்டம் அதிகமாக இருக்கும். அந்த பதட்டமே நீங்கள் பட வேண்டாம். கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அருமையாக எழுதுவீங்க, நல்ல மார்க் வரும். முயற்சி எடுத்து படிங்க, கடினமாக படிங்க, பயமில்லாமல் படிங்க, கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி சில பேர் பார்த்தோம்னா படித்து முடிச்சிட்டோம், வேலை வாய்ப்புகள் அதுக்கு உண்டான ஒரு வெளிநாடு யோகம் கிடைக்குமா, வெளியூர் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறோம், அந்த மாதிரி சிக்கல் வந்து நமக்கு தடைகளாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு அமையுமா அப்படின்னா இதுக்கு உண்டான முயற்சிகள் இந்த ஏப்ரல் மாதத்தில் எடுங்க. ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்துல 7ஆம் பார்வையை பார்க்கறது தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை வாய்ப்பு அற்புதமாக அமையுங்க. சரிங்களா? சில பேருக்கு பார்த்தோம்னா இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இடம் மாற்றங்கள் பண்ணலாமா அப்படின்னா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்ணுனா நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையோட கண்டிப்பாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சாதகமாக பயன்படுத்தினா அது சக்ஸஸ்ங்கிற ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படுத்தும். இப்போ சொன்ன பலன்கள் எல்லாமே உங்களுடைய ராசிக்கு, மகர ராசிக்கு கோச்சார பலன். இந்த கோச்சார பலன் 100% வேலை செய்யுமா அப்படின்னு பார்த்துட்டோம்னா இது வந்து பொது பலன் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பற்றி முழுமையாக நீங்கள் பார்க்கும்போது தான் முழுமையான பலன்கள் தெரியும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய ராசி லக்னம் என்ன, உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் எந்த மாதிரி திசை என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறது அந்த மாதிரி மாற்றங்கள் வரும். அப்போது உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கணும். சரிங்களா? நீங்கள் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் 3ஐயும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்கள் பொறுமையான நேரத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றிங்கிற ஒரு இலக்கை மகர ராசி நேயர்கள் கண்டிப்பாக அடைய முடியும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.